Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றப்ப நம்ம கம்ப்யூட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு ரெம்மையும் மெமரியையுமே யூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். மோஸ்ட்லி வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுன்னா, ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளவு ரெம்மை வந்து எடுத்து யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் ரிசோர்ஸ் மானிட்டர் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓவர்வியூ அப்படின்றதுல வந்து நம்ம கம்ப்யூட்டரோட CPU, மெமரி டிஸ்க் அப்படின்றதுல வந்து ப்ராசஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதோட யூசேஜையுமே உங்களால் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இங்கே பார்ப்போம் வந்தால் தனித்தனியாக CPU, மெமரி அப்படின்றது இருக்குது. நம்மளோட மெமரி அப்படின்றத பற்றி பார்ப்போமா இருந்துச்சுன்னா எந்த கம்ப்யூட்டரில் வந்து 8GB ரேம் வந்து இன்ஸ்டால்டு அப்படின்றதுல காட்டுது. இப்போதைக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 4GB காட்டுது, யூசேஜ் வந்து 3GB காட்டுது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகி கொண்டே போகும். ஸோ அப்போ வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி கொண்டே போகும். அப்படி குறைஞ்சி கொண்டு போகிறப்ப தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய சாஃப்ட்வேரை போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டிருக்கப்ப அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுற ரேம்ட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எவ்வளவு ரெம் பிடிச்சி கொள்ளுது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து உங்களால் ஈஸியாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ரெம் வந்து அதிகமாக பிடிக்குது. ஆனால் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ரெம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ரெம்மை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதன் மூலமாக வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டக் ஆகாமல், ஃப்ரீஸ் ஆகாமல் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எவ்வளவு ரெம்மையும் மெமரியையும் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த ரிசோர்ஸ் மானிட்டர் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இது போல நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.